அட சத்தியமாங்க பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் இந்த வீடியோவை இப்பயே சேவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எந்த ஒரு மசாலாவுமே அரைக்காம சூப்பரா நாக்குக்கு ருசியா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். இதை வச்சு நீங்க ஒரு வாரம் ஈஸியா ஓட்டிடலாம். ஆரம்பிக்கலாமா? இந்த குழம்பு அசால்ட்டா செஞ்சிடலாம். வீடியோவை இப்பயே சேவ் பண்ணிக்கோங்க வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல தாராளமா நல்லெண்ணெய், நல்லா முழு கத்திரிக்காவை சும்மா கோடு போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல கொஞ்சமா கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ இதுல 2 தக்காளி, தேவையான சால்ட், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா குழைய வதக்குங்க. இப்ப தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதும் 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், லெமன் சைஸுக்கு புளியை இந்த மாதிரி தண்ணியில கரைச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, பச்சை வாடை போற வரைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பியூட்டிஃபுல்லான பிக்கி பேங்க் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் ஃப்ரேம்ஸ் பொட்டிக். நான் கேட்ட மாதிரியே அழகா அப்பாவோட பேர் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன போட்டோஸ் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அவங்க பேஜை போய் செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் அண்ட் கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிட்டு அகைன் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா சுண்டி சூப்பரா வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேவ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.